விஜய் அண்ணனுக்கு அண்ணாவோட சின்ன அட்வைஸ், இன்னைக்கு காங்கிரஸ் என்ற கட்சி நம்பிராதீங்க. காங்கிரஸை நம்பாதீங்கன்னு சொல்றது யாருக்கான மெசேஜ்? ஜனநாயகன் ஒரு ப்ராப்ளம்னா சிபிஎம்கே ஒரு ப்ராப்ளம். இந்த ரெண்டு பிரச்சனையும் ஒரு மாதிரி செட்டில் டவுன் ஆகிற வரைக்கும் அவரால் வேற எதுலையும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும் எனக்கு தோணலை. பாலிட்டிஷியன் பேசிக்கலி பாலிட்டிஷியன் இருந்தால் இந்த 1000 பிரச்சனைக்கு மறுத்தலையும் அரசியல் பண்ணுவோம். அவர் பேசிக்கலி பாலிட்டிஷியன் கிடையாது, நடிகர். காங்கிரசினுடைய இந்த சூழ்ச்சியில நீங்க மாட்ட வேண்டாங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுத்திருக்காரு. அப்ப இது என்ன சொல்ல வர்றாரு அவர்? அது லோடட் ஸ்டேட்மெண்ட் தான். அவர் என்ன சொல்ல வராருன்றது, ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை திமுகவும் லைக் பண்ணும், பிஜேபியும் லைக் பண்ணும். விஜய் பிரபாகரனோட இந்த ஸ்டேட்மெண்ட்டை 2 பேருமே விரும்புவாங்க. யார்? திமுகவும் ரசிக்கும், பிஜேபியும் ரசிக்கும். ஸோ அவங்க எந்த பக்கம், என்டிஏ பக்கமும் போகலாம், திமுக பக்கமும் போகலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலாக ஸ்டாலினுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும், பிஜேபிக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும். ஏன்னா அவர் அட்டாக் பண்ணுறது காங்கிரஸை. காங்கிரஸ் இன்னைக்கு விஜய்க்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணுறதால காங்கிரஸோட சூழ்ச்சியை நம்பாதீங்கன்னு ஒருத்தர் பேசுகிறாங்கன்னா தட் இஸ் ஆக்சுவலி ஹாப்பி மூமெண்ட் ஃபார் ஸ்டாலின். ஸோ இட்ஸ் அ மெசேஜ் ஃபார் ஸ்டாலினாக கூட இருக்கலாம். நாங்கள் உங்கள் பக்கம் இருக்கோம்னு சொல்லலாம். அந்த மாதிரி இப்போ விஜய் பிரபாகரனோட இந்த ஸ்டேட்மெண்ட் காங்கிரஸோட சூழ்ச்சி வலையில் விழாத அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கிளவராக தான் அவர் ப்ளே பண்ணுறாரு. நீங்கள் விஜய் பிரபாகரன், நீங்கள் திமுகவுக்கும் ஒரு மெசேஜ், பிஜேபி ஏடிஎம்கேக்கும் ஒரு மெசேஜ். காங்கிரஸை விமர்சனம் பண்ணால் இவங்க 2 பேருக்கும் அது பிடிக்கும். மோர் தென் ஏடிஎம்கே பிஜேபி. இன்னைக்கு டிஎம்கேக்கும் அது ரொம்ப ஸ்மூத் மெசேஜ் அது. ஏன்னா காங்கிரஸ் பாஸ்ட் 1 வீக்காக இந்த ஜனநாயகன் படம் விஷயத்தில் செயல்பட்டு கொண்டிருப்பது திமுகவுக்கு பிடிக்கல. பார்த்துருப்பீங்க சோஷியல் மீடியாவில் அவருடைய ஆதரவாளர்கள், கட்சிக்காரர்களோட ரியாக்ஷனை பார்த்தீங்கன்னாலே they don't like காங்கிரஸ் மூவ். அப்போ காங்கிரஸை நம்பாதீங்கன்னு சொல்றது யாருக்கான மெசேஜ்? எல்லாரும் அவங்க கார்டை ரொம்ப சாமர்த்தியமாக ப்ளே பண்ணுறதா நினச்சிட்டு ப்ளே பண்ணுறாங்க. கூடுதல் சீட்டு வேணும். பிஜேபியிலையும் பேச வேண்டியது, திமுகலையும் பேச வேண்டியதுன்றது, ஏடிஎம்கேலையும் பேசிக்கிட்டு திமுகலையும் பேசுறதுன்றது ஃபார் அடிஷ்னல் சீட்ஸ் தான். அது எலெக்ஷன் டைமில் நடந்தே தீரும். ஒரு கட்டத்தில் எல்லாம் முடிவுக்கு வரும்.